2025 ஹாட்ஸ்டார் அண்டர்ரேட்டட் மூவிஸ் ரெண்டு சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற படம் மலையாளத்தில் வெளியான பிளாக் காமெடி த்ரில்லர் படமான பொன்மான். ஜோதி சங்கர் அப்படிங்கிறது அந்த படத்தை இயக்கியிருக்காரு. பசில் ஜோசப், லிஜோமோல் ஜோஸ், சச்சின் கோபு ஆகியோர் முக்கிய இடங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கொல்லம் என்கிற கடற்கரை பகுதியை பின்னணியாக வச்சு எடுத்திருக்காங்க. பசில் ஜோசப் ஒரு நகை வியாபாரி கிட்ட வேலை செய்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இவரோட வேலையை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு நகையை கடனாக கொடுத்து மேரேஜுக்கு அப்புறம் வர மொய் பணத்தில் வசூல் பண்ணிட்டு வர்றது தான் இவரோட வேலை. இதே மாதிரி படத்தோட ஹீரோயினுக்கு உதவி செய்ய போகும்போது எதிர்பாராத விதமாக மொய் வராததுனால சிக்கலில் மாட்டிக்கிறாரு. கஷ்டப்படுற ஹீரோயின் குடும்பம், கொஞ்சம் டெரரான மாப்பிள்ளை குடும்பம், இவங்களுக்கு இடையே இருந்து நகையை எப்படி மீட்டெடுக்கிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையும். பசில் ஜோசப் தன்னோட வழக்கமான காமெடி இமேஜை உடச்சிட்டு ஒரு சீரியஸான கேரக்டராக இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ், சென்டிமெண்ட்டு, எமோஷனல் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வரதட்சணை மாதிரியான ஒரு சோசியல் இஷ்யூவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக எமோஷனல் குறையாமல் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் ஸ்லோவாக தான் போகுது. குறிப்பாக கொஞ்சம் மிடில் போர்ஷனில் ஸ்லோவாக தான் இருக்கும். கிளைமேக்ஸாக இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லணும். மொத்தத்தில் பொன்மான் ஒரு டீசன்ட் வாட்ச் எமோஷனல் த்ரில்லர் மூவியாக தான் இருக்குது. IMDb ரேட்டிங் 7.4 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் ஒரு எமோஷனல் கிரைம் த்ரில்லர் படமான DNA. இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா மற்றும் நிமிஷா சஜன் முக்கிய இடங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2014 ஒரு கிளவுட் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுற வரதராஜன் அப்படிங்கிறட்டேருந்து ஆரம்பிக்குது. இவர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ரெக்கார்டுகளை டிஜிட்டலாக மாற்றுற சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு நாள் ரொம்ப டயர்டாக டிரைவ் பண்ணிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு தம்பதி அவங்க குழந்தைங்க அடித்து தூக்கிடுறாரு. அதோட கட் பண்ணால் அதர்வா, நிமிஷா சஜன் இவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில் தனித்தனியாக ஒரு விதமான பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் கடந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்து போயிடுது. அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருந்த இந்த கதை த்ரில்லிங் ட்ராக்ல பயணிக்க ஆரம்பிக்குது. இந்த எதிர்பாராத பிரச்சனை என்ன வந்துச்சு, அதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். அதர்வா, நிமிஷா சஜன் அவங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலாஜி சக்திவேல், ரமேஷ் திலக், கருணாகரன் மாதிரியான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் தங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தரமாக கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷனை பற்றி பேசும்போது நெல்சன் வெங்கடேசன் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எமோஷனலாகவும் அதே நேரத்தில் ரொம்ப த்ரில்லிங்காகவும் கலந்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் கிரிப்பிங்காகவும் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார் சாங் மாதிரியான ஒரு சில கமர்ஷியல் விஷயங்களை தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே ரொம்ப நல்லா வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். IMDb ரேட்டிங் 7.3 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2025 வெளியான சூப்பர் ஹிட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமான சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனியே மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த பொண்ணு கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைய குப்பையில் தூக்கி போட்டுடுறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரியாமல் மறைக்கப்படுது. முதியோர் ஒருத்தவர் அந்த குழந்தையை காப்பாற்றி வளர்த்துட்டு வராரு. அந்த குழந்தைக்கு கிட்டு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பெரியவர் இறந்த பிறகு கிட்டு தனியாக போராடி அரசியல் லாபிங்கில் ஒரு ஏஜென்ட்டாக மாறிடுறாரு. அரசியல் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அமைச்சரையே கவுக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஆளாக மாறிடுறாரு. ஆனாலும் தன் அம்மாவோட கொலையாளிகளை தேடி பழிவாங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட ரோல் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள பழிவாங்கினா இல்லையா அப்படிங்கிறதும் தான் பகையை எப்படி தீர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் இந்த படத்தோட மொத்த கதையும். வாகை சந்திரசேகர், செல்முருகன், திருப்தி ரவீந்திரா ஆகியோர் முக்கிய இடங்கள் அடிச்சிருக்காங்க. அரசியல், ஊழல், பழிவாங்கல், நீதி அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு இன்டென்ஸ் த்ரில்லராக இந்த படம் வெளிவந்திருக்கு. டைலாக்கும் ரொம்பவே ஷார்ப்பாகவும் எடிட்டிங்லாம் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். IMDb ரேட்டிங் 6.6 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தேட்டரில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைனாலும் OTTயில் ஓரளவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் தெலுங்கில் வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் காமெடி படமான சுபம். சமந்தா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இயர்லி 2000 நடக்கிற மாதிரியாக காட்டியிருக்காங்க. கதையில் 3 நண்பர்கள் இருக்காங்க. 3 பேரோட மனைவியும் ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியலை பார்க்கும்போது மட்டும் வித்தியாசமாக பயமுறுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண சீரியல் டிவி அடிக்ஷனை வச்சு ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி அதே நேரத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். செகண்ட் ஹாஃப் சில சீன்கள் ரிப்பீட்டடாக இருந்தாலும் ஒரு நல்ல மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சமந்தா ஒரு சின்ன கேமியோவில் வராங்க. அவங்க ரோல் பெருசாக ஒன்றும் வேல்யூ இல்லைனாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் படத்துக்கு ஸ்டார் வேல்யூ கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இது ஒரு ஃபன் ஃபீல்டு லைட் ஹார்ட்டட் மூவின்னு தான் சொல்லணும். இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஃபேமிலியோட ஃபன்னாக ஒரு ஜாலியாக இந்த வீக்கெண்டுக்கு ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்.
IMDb ரேட்டிங் 7.4 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் 2025 வெளியான சூப்பர் ரொமான்டிக் காமெடி படமான ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரியோராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. மாளவிகா மனோஜ் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. புதுமுகம் இயக்குனரான கலைராசன் தங்கவேல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சித்துக்குமார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணுற ஹீரோ கோயம்புத்தூர் பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக பிரச்சனை ஆரம்பிக்குது. ஹீரோயினோட மாடர்ன் தாட்ஸும் பெண் சுதந்திரம் தொடர்பான ஒப்பீனியனும் ஹீரோவுக்கு செட் ஆகலை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கட்டத்தில் அதிகமாகி டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கடைசியில் டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் ஆண்களோட உணர்வுகளையும் பெண்களோட சுதந்திரத்தையும் அதே நேரத்தில் மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளையும் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி காமெடியாக சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் வந்து சீலா ராஜ்குமாரும் ஆர்ஜே விக்னேஷ்காந்தும் நடிச்சிருக்காங்க. காமெடி, எமோஷன், மெசேஜ் அப்படின்னு எல்லாம் கலந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இந்த படம் வெளியே வந்திருக்கு. இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவும் ரியோ ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். IMDb ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.